ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாதத்தின் 1ஆம் தேதி காலை வேளைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு அடியேன் துதிக்கின்றேன், சோஸ்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அருமையான இந்த மாதத்தை காணவும் இந்த காலை வேளையில் உன்னதமான தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மை உள்ள கைகளில் வரைந்து நம்மளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்துகிற அப்பாவுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஹல்லேலூயா. அன்பானவர்களை நாம் இப்பொழுது இணைந்து ஒரு பாடலை பாடி, ஆண்டவரே இந்த மாதத்தில் என்னோடு பேசுகிற வசனம் என்ன அப்பா? ஹல்லேலூயா. எஸ்அப்பா, இந்த மாதத்தில் அப்பா இந்த மகனிடத்தில் வாஞ்சிக்கிற காரியம் என்ன அப்பா என்று ஹல்லேலூயா நாம் தாகத்தோடு காணப்படும் போது பிரியமானவர்களே, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை அப்பா தந்து ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா துளிரை போல் அப்பா தலைக்க செய்வாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இணைந்து ஒரு பாடலை பாடி இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆமென். நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். காலையிலே கிருபையையும், இரவினிலே சத்தியத்தையும். காலையிலே கிருபையையும், இரவினிலே சத்தியத்தையும். 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவனே என் கற்பாரை, அவரிடம் அநீதியே இல்லை. ஆண்டவனே என் கற்பாரை, அவரிடம் அநீதியே
முழக்கம் செய்திடுவேன், செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன். என்றே முழக்கம் செய்திடுவேன், செழுமையும் பசுமையுமாய் வளர்வேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த அக்டோபர் மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் அதிகாரம் 11 வசனம் 28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். ஹல்லேலூயா. நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்கள் விழுவார்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வேத வசனத்தின் மூலமாக ஹல்லேலூயா அப்பா நம்மளோடு இடைபெறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் உலகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒருவேளை கிறிஸ்தவ சமுதாயத்தின் பிள்ளைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, அநேக நேரங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் நல்ல வேலை இருக்கிறது, நம்மிடத்தில் நல்ல வருமானம் இருக்கிறது, நம்மிடத்தில் நல்ல பதவி இருக்கிறது, நம்மிடத்தில் ஒருவேளை நல்ல குடும்ப அந்தஸ்து இருக்கிறது, நம்மிடத்தில் ஒருவேளை நல்ல ஒரு ஹல்லேலூயா சௌந்தரியம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை சார்ந்து, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நம்பி அநேக ஜனங்கள் ஹல்லேலூயா நாமும் கூட இந்த நாட்களில் ஹல்லேலூயா நம்முடைய நாட்களை கடத்தி கொண்டிருப்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், ஐஸ்வர்யத்தை நம்புகிற பிள்ளைகள் விழுவார்கள் என்று. ஹல்லேலூயா. ஒரு நேரத்தில் நாம் மிகவும் வறுமையில் காணப்பட்டோம், ஒரு நேரத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தோம், ஒரு நேரத்தில் மிகவும் ஒதுக்கப்பட்டு காணப்பட்டோம். அந்த உன்னதமான தேவ சமூகத்தில் மன்றாடினோம், ஜெபித்தோம், உபவாசித்தோம், அப்பாவின் சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடந்தோம். ஹல்லேலூயா. ஓ அப்பா, கிருபையாக உங்களுக்கு எனக்கும் நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து ஹல்லேலூயா, ஓ நல்ல வேலையை, நல்ல வருமானங்களை, ஓ நல்ல ஆசீர்வாதங்களை, சுகபல ஜீவனை, ஓ நல்ல தங்குவதற்கு வீடுகளை, ஓ நல்ல குடும்பங்களை ஹல்லேலூயா, ஓ அப்பா உன்னதத்திலிருந்து அப்பா ஹல்லேலூயா, ஓ உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அப்பா அருளி செய்து ஓ நம்மை ஹல்லேலூயா உன்னதங்களின் ஆசீர்வாதங்களினால் அப்பா நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. காலை வேளையில் பார்க்கிறோம், ஐஸ்வர்யத்தை நம்பியவர்கள் விழுந்து போவார்கள் என்று. ஹல்லேலூயா. அடுத்த பகுதியில் பார்க்கிறோம், நீதிமான்களாய் நடக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஒரு துளிரை போல, ஒரு வளர்ந்து வருகிற செடியை போல, ஹல்லேலூயா ஓங்கி வளர்கிற விருட்சத்தை போல செழித்து வளருவார்கள் என்று வேதத்தில் இந்த காலை வேளையில் நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு என்னோடு ஞாபகப்படுத்துகிற காரியம், மகனே மகளே, நீதிமான்களோ துளிரை போல செழிப்பார்கள் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு செழித்து வளர்கிற ஒரு அனுபவம், ஓங்கி வளர்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஓ உயர்ந்த ஒரு நிலையில் காணப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்பாவோடு நல்ல ஐக்கியத்தில் காணப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் ஹல்லேலூயா எனக்கு அன்பானவர்களே, நாம் நீதிமான்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, பாருங்க பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது,
3வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்கிறோம், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று. ஹல்லேலூயா. நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள். ஹல்லேலூயா. பலியிடுவதை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமான வழியில் ஹல்லேலூயா நீதியோடு நியாயத்தோடு நடப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அநேக உயர்ந்த இடங்களில் அப்பாவால் நாம் அமர்த்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று. ஒருவேளை இந்த நாட்களில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால ஹல்லேலூயா, இந்த நாட்களில் ஹல்லேலூயா பாருங்க அன்பானவர்களே, அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் போது, அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும் போது, இந்த தேசத்தில் அநேக உயர்ந்த இடங்களை, உயர்ந்த பதவிகளை, உயர்ந்த அந்தஸ்தை அடையும் போது ஹல்லேலூயா, அநேக சொத்துக்களை நாம் வாங்கும் போது ஹல்லேலூயா, பேங்கில் பேலன்ஸ் கூடும் போது ஹல்லேலூயா, மற்றவர்களை விட நாம் உயர்ந்த இடத்துல காணப்படும் போது ஹல்லேலூயா, ஒரு தற்பெருமை நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு இருமாப்பு நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெருமை என்கிற அந்த ஆவி நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களை, 4வது வசனத்தில் பார்க்கும்போது, மேட்டின்மையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் வெளுவான். ஐஸ்வர்யம் கடந்து வரும்போது நம்முடைய சுபாவங்களில் மாற்றங்கள் வந்து விடுகின்றன. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம், மகனே மகளே, நீ உன்னுடைய ஆசீர்வாதங்களினால நீ பலியிடுவதை பார்க்கிலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கையில் எளிமை காணப்படுகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில தாழ்மை காணப்படுகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியான வாழ்க்கை காணப்படுகிறதா? ஆமே. நீதியின் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. மேட்டின்மையான பார்வை, அகந்தையான மனம், துன்மார்க்கர் போடும் வெளிச்சம். ஹல்லேலூயா. இதெல்லாம் அநியாயமான காரியங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்தவ பிள்ளைங்க, சத்தியம் தெரிந்தவங்க, கிறிஸ்துவை ஹல்லேலூயா ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பிள்ளைகள். ஆனால் எனக்குள்ளாக ஒரு தற்பெருமை காணப்படுகிறது, எனக்குள்ளாக ஒரு அகந்தை காணப்படுகிறது, எனக்குள்ளாக ஒரு பெருமை காணப்படுகிறது. நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம், நான் வசதியானவன் என்ற எண்ணம், நான் மற்றவனை விட நான் ஆசீர்வாதங்களை கூடுதலாக சுதந்திரத்துக் கொண்டேன் என்று மற்றவர்களை ஹல்லேலூயா தாழ்த்துகிற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், மேட்டின்மையான பார்வை என்னிடத்தில் இருக்குது என்றால், அகந்தையான மனம், இருமாப்புள்ள மனம் என்னிடத்தில் இருக்குது என்றால், துர்மார்க்கமாக நான் போடுகிற வெளிச்சம் என்னிடத்தில் காணப்படுகிறது என்றால், நான் அநீதி செய்கின்ற மனுஷன் என்று ஒரு காலை வெளியில் ஆவியானவர் நம்மளோடு உணர்த்துறாங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை வேதத்தில் படித்தனே சாமி, வேதத்தில் தியானித்தேனே அப்பா, நீதிமான் துளிரை போல தலைப்பான் என்று. ஹல்லேலூயா. பாருங்க அன்பானவர்களே, அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தை 31வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. எவ்வளவு வசதிகள் இருந்தாலும், எவ்வளவு அந்தஸ்து காணப்பட்டாலும், எவ்வளவு சௌந்தரியம் காணப்பட்டாலும், எவ்வளவு ஹல்லேலூயா பொருளாதாரம் காணப்பட்டாலும், யுத்த நாளுக்காக நாம் நினைத்து கொள்ளலாம், ஐ am all right, I am perfect, hallelujah, I am enough, hallelujah. But ஜெயமோ கர்த்தரால் வரும், but the victory with the Lord, hallelujah, hallelujah. ஜெயத்தை கர்த்தர் மாத்திரமே கொடுக்க முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிற எந்த ஆத்துமாவும் அவருடைய கரத்திலிருந்து கிருபைகளை ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்பாவின் சமூகத்தில் அந்த காலை வேளையில் ஆண்டவரே ஹல்லேலூயா, நீதிமான்கள் துளிரை போல தழைப்பார்கள் என்று என்னோடு பேசுனீங்களே அப்பா. என்னுடைய மனசில் ஹல்லேலூயா அகந்தையான எண்ணம், மேட்டின்மையான பார்வை, வெளிச்சம் துன்மார்க்க வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்றால் ஹல்லேலூயா, ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே, நீதி செய்கின்ற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆண்டவரே ஹல்லேலூயா, தாழ்மையும் எளிமையும் உள்ள பிள்ளைகளாக, சிலுவையை சுமக்கிற பிள்ளைகளாக, அப்பாவுக்கு சாட்சியான பாத்திரங்களாக என்னை மாற்றுமே என்று இந்த காலை வேளையில் ஒரு முறை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனே. இந்த மாதத்தில் ஆண்டவர் 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதத்தின் காலை வேளையில் உன்னதமான தேவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பரிசுத்த தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக எங்களை கூட்டிச் சேர்த்தீங்களே, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தீங்களே, நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம் அப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தை நம்பாமல் நீதியை செய்கிற பிள்ளைகளாக, தாழ்மையான பிள்ளைகளாக, எளிமையான பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, நீதியின் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாங்கள் தியானித்தோமே, அப்படியே நாங்கள் நடந்து ராஜா ஜெயத்தை பெற்றுக்கொள்ள என் தெய்வம் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு செபிக்கிறோம். எங்கள் பலவீனங்களை மாற்றுங்கப்பா. எங்கள் சரீர பலவீனங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தகப்பனே நீதியும் நியாயம் செய்கிற பிள்ளைகளாக பாதுகாத்து கொடுங்க. தாழ்மையான பிள்ளைகளாக, அப்பாவை போன்ற எளிமையான பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்திட வேண்டுமாறு செபிக்கிறேன் தகப்பனே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்புக்கொட்டிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உன்னோடு கூட காணப்படும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பலவீனங்களாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. நான் உன்னுடைய தெய்வன், நான் உன்னை பலப்படுத்தி நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமாப்பா ஆண்டவரே, சோஸ்திரம் அப்பா. எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி நீதியும் நியாயமும் செய்த பிள்ளைகளாக நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனுக்கிரகம் செய்திடும் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஒரு காலை வேளையில் ஒவ்வொருவரோடும் பேசும் அப்பா. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பாமல் ஹல்லேலூயா, ஆவியில் எளிமையுள்ள பிள்ளைகளாக, தாழ்மையுள்ள பிள்ளைகளாக, உடைய பாதபீடத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டு ஜெயமானவர்களை சுதந்திரத்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்திட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். வேலைக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகள், சம்பளத்துக்காக காத்திருக்கின்றவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகள் நிரப்புங்க ராஜா, நிரப்பும் தகப்பனே. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவனாம் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்திட வேண்டுமாறு செபிக்கிறேன். இரக்கம் பாராட்டும். விசேஷமாக இந்த காலை வேளையில் சரீர பலவீனத்தோடு யாராவது காணப்படுவார்களே ஆனால் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. இதோ என்னுடைய தழும்புகளால் சுகமானீர்கள், ஆணி பாய்ந்த கரம் தொடட்டும் தகப்பனே. வேதனை உள்ள பகுதிகள், கட்டி உள்ள பகுதிகள், சரீரத்தில் பலவீனம் உள்ள பகுதிகள், எந்த பிரயாசங்கள் காணப்பட்டாலும் என் தேவனுடைய ஆணி பாய்ந்த கரம் தொட்டு ஹல்லேலூயா. எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக
மகனே என்று என் தெய்வன் ஒவ்வொரு கரம் பிடித்து எழுப்பதற்காக, விடுதலை அளிக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், சொஸ்தரிக்கிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சத்தியத்தில் நடந்து தினமும் சத்தியத்தை தியானித்து ஜெபித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. வயதான பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. சபையில் ஒவ்வொரு சகோதர சகோதரை கண்ணோக்கி பாரு. மன உளைச்சல்கள், போராட்டங்கள், ஒரு சத்துருவின் கட்டுகள், சூழ்ச்சிகள், வஞ்சனைகளை காணப்படுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தில் வண்டியின் விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு மன தெளிவை கொடுங்கப்பா ஒவ்வொருவரையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருவின் பிடியினால் வஞ்சனை காணப்படும் யாராக இருந்தாலும் ஒரு விடுதலையின் கரம் ஹல்லேலூயா விடுவித்தர வேண்டுமா இந்த காலை வெளியில் செபிக்கிறேன் ஆவியானவரே. எல்லா காவலோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசங்களில் சமாதானத்தை அருளி செய்யுங்க. இந்திய தேசத்தில் தேவனுடைய மகிமையின் கரம் வெளிப்படட்டும் ராஜா. எதிர்க்கிற அந்தகார சக்திகள் ஹல்லேலூயா அந்த பிரகாசத்தினால ஹல்லேலூயா அழிந்து போகட்டும் தகப்பனே. சத்தியத்தை விரோதிக்கிற சக்திகள் ஹல்லேலூயா தேசத்தை விட்டு அழிந்து போகட்டும் தகப்பனே. தேசத்தில் எல்லா இடங்களிலும் துதியின் சத்தம் எழும்பட்டும் ராஜா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை என்று. ஹல்லேலூயா. இந்திய தேசம் எங்கு ஒரு மகிமையின் சத்தம் எழும்பட்டுமே ராஜா. எல்லா காவலோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு பயந்த அதிகாரிகளை தாங்க. சத்தியத்துக்கு பயப்படுகிற அதிகாரிகளை தாங்க. சத்தியத்தின்படி தேசத்தை ஆளுகை சென்ற அதிகாரிகளை தாங்க ராஜா. சத்துரு எல்லா கோட்டை தகர்த்து நாங்கள் செபிக்கிறோம். ஜெயமெடுக்க உதவி செய்திடலாம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி திருக்கரங்களை தருகிறோம். காத்துக்கொள்ளு, வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலின் சுவேற்றும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் எல்லா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Amen. Hallelujah. God bless you. God bless you all. Hallelujah. God bless you. Amen.